முன்னாள் இஸ்ரோ தலைவர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் மத்திய அரசு குழு ஒன்றை அமைத்து நீட் நெட் தேர்வு ஆகியவற்றில் வினாத்தாள் கசிவு விவகாரத்தை விசாரிப்பதற்கு குழு அமைத்துள்ளது. இந்த குழு 2 மாதத்தில் அறிக்கை தாக்கல் செய்யுமாறும் மத்திய கல்வி அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரணை செய்த செலினா வழங்க கேட்கலாம். செலிமா, தற்போது தேர்வு வினாத்தாள் கசிவு தொடர்பாக மத்திய அரசு குழு ஒன்றை அமைத்துள்ளது. இந்த குழு முன்னாள் இஸ்ரோ தலைவர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் 2 மாதத்தில் இந்த அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் மத்திய கல்வி அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. தற்போது இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். நீட் நெக்ஸ்ட் உள்ளிட்ட போட்டித் தேர்வுகளில் வெளிப்படைத்தன்மை என்பது உறுதி செய்யவும் தேர்வு நடைமுறைகளில் செய்யப்பட வேண்டிய மாற்றங்கள் குறித்தும் அறிய உயர்மட்ட குழு ஆலோசனை என்பது மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே இந்த ஆண்டு நடைபெற்றிருந்த நீட் தேர்வில் பல்வேறு குளறுபடிகள் ஏற்பட்டிருந்ததாக பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தது. இந்த நிலையில் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு என்பது தொடரப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது இதற்கான 3 பேர் கொண்ட குழு என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் இஸ்ரோ தலைவர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் குழு என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. 7 பேர் கொண்ட குழுவை மத்திய அரசு அமைத்திருப்பதாகவும் இந்த குழுவில் சென்னை ஐஐடியின் பேராசிரியர் ராமமூர்த்தி, டெல்லி ஐஐடியின் பேராசிரியர் ஆதித்யா மிட்டால், அதே போல கல்வித்துறையின் இணை செயலாளர் கோவிந்தராஜ் உள்ளிட்டோர் இந்த குழுவில் இடம்பெற்றிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த நீட் தேர்வில் பல்வேறு மாநிலங்களில் வினாத்தாள்கள் கசிந்ததாகவும் குற்றச்சாட்டுகள் என்பது எழுந்திருந்தது. இதனைத் தொடர்ந்து யுஜிசி நெக்ஸ்ட் தேர்வு வினாத்தாள் உள்ளிட்டவைகளும் தொடர்பாகவும் தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இதனைத் தொடர்ந்து தொடர்ச்சியான இந்த நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறார்கள். இந்த குழு என்பது 2 நாட்களுக்குள் இதற்கான குழு என்பது முழுமையாக அமைக்கப்பட்டு இதற்கான ஆலோசனை என்பது நடத்தப்பட்டு இது தொடர்பாக விசாரணை என்பது நடத்தப்பட வேண்டும் என்றும் அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. வெவ்வேறு தேர்வுகளுக்கான வினாத்தாள் அமைப்பு மற்றும் பிற செயல்முறைக்கான தொடர்பான தற்போதைய பாதுகாப்பு நெறிமுறைகளை ஆய்வு செய்து அமைப்பின் வலிமையை மேம்படுத்த பரிந்துரைகள் வழங்கப்படுவது உள்ளிட்டவைகள் தொடர்பாக இந்த உயர்மட்ட குழு பணிகள் என்பது தொடரும் என்றும் தேசிய தேர்வு முகமை நிறுவன அமைப்பு மற்றும் செயல்பாடுகள் குறித்து பரிந்துரைகளை வழங்குவது, ஒவ்வொரு மாவட்டத்திலும் செயல்பாட்டு இருக்கக்கூடிய அந்த பங்களிப்பு மற்றும் பொறுப்புகளை தெளிவாக வலியுறுத்த வேண்டும் என்றும் இந்த குழுவிற்கு மத்திய அரசு பரிந்துரை செய்யப்பட்டிருப்பதாக தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். நீட் தேர்வு குறித்தாக வெளிப்படைத்தன்மை இருக்கும் என்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்த நிலையில் இவ்வாண்டு நடைபெற்ற நீட் தேர்வில் ஏற்பட்ட வினாத்தாள் கசிவு போன்ற விவகாரங்களை விசாரிக்க முன்னாள் இஸ்ரோ தலைவர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழு 2 மாதத்தில் அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. தகவலை பதிவு செய்தமைக்கு நன்றி செலினா.